அனைத்து மகளிருக்கும் 2500 ஆடி பரிசாக வழங்கப்படும் முதல்வரின் சர்ப்ரைஸ். அதாவது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இந்த உயர்த்தப்பட்ட தொகையை ஆடி சீர் பரிசாக இந்த மாதத்திலேயே வழங்கவும் தகுதியான விடுபட்ட பெண்களையும் திட்டத்தில் சேர்க்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அண்மையில் அரசியல் களம் பெரும் மாற்றங்களை கண்டுள்ள சூழலில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்கள் பெண்களின் நலனுக்காக பல்வேறு அதிரடி திட்டங்களை அறிவித்திருந்தார். அந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டு தாய்மார்களை கவரும் விதமாக ஆடி சீர் வழங்கும் நோக்கில் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 2500 வழங்கும் திட்டத்தை அவர் கையில் எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதாவது தமிழக பெண்களால் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ஆக உயர்வு என்ற முக்கிய வாக்குறுதியை இந்த ஆடி மாதத்தில் அரசணையாக வெளியிட்டு பெண்களை அசத்த முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக மகளிர் உரிமை தொகை மாதம் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தற்போது ஆட்சியை பிடித்துள்ள சூழலில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ரூபாய் 1000 உதவித் தொகையை தங்களின் தேர்தல் வாக்குறுதிப்படி ரூபாய் 2500 உயர்த்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டு பண்பாட்டில் ஆடி மாதத்திற்கு பெரும் முக்கியத்துவம் உண்டு. இந்த மாதத்தில் பெண்களுக்கு பெற்றோர் வீட்டிலிருந்து ஆடி சீர் வழங்குவது வழக்கம். மக்களின் பொருளாதார சுமைகளை குறைக்கும் நோக்கோடும் தமிழக பெண்களின் மனங்களை கவரும் விதமாகவும் இந்த உயர்த்தப்பட்ட ரூபாய் 2500 தொகையை அரசின் ஆடி சீர் பரிசாக இந்த மாதத்திலேயே பெண்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக அனுப்ப முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆட்சியில் விண்ணப்பித்து பல்வேறு நிபந்தனைகளால் தள்ளுபடி செய்யப்பட்ட தகுதியான லட்சக்கணக்கான பெண்களின் மனுக்கள் தற்போது மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. புதிய தகுதிகளின் அடிப்படையில் விடுபட்ட தகுதியுள்ள ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப தலைவிகளுக்கும் இந்த 2500 முழுமையாக சென்றடையும் வகையில் புதிய வழிகாட்டுதல்கள் இறுதி செய்யப்பட்டு வருகின்றன. பண்டிகை காலமான ஆடி மாதத்தில் விலைவாசி உயர்வால் தவிக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கு இந்த 2500 நிதியுதவி மிகப்பெரிய பொருளாதார பக்கபலமாக இருக்கும். முதலமைச்சர் விஜயின் இந்த அதிரடி பாய்ச்சல் தமிழக அரசியலில் மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்திலேயே அதுவும் ஆடி மாதத்தில் நிறைவேற்றுவது பெண் வாக்காளர்கள் மத்தியில் விஜயின் மீதான நம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்கும். பெண்களின் கைகளில் நேரடியாக பணம் புழங்குவதால் ஆடி மாத உள்ளூர் சந்தை வர்த்தகம் மற்றும் கிராமப்புற பொருளாதாரம் பெரும் வளர்ச்சியடையும். தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை அப்படியே காப்பாற்றி மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க முதல்வர் விஜய் எடுத்து வரும் இந்த புதிய முடிவு தமிழக தாய்மார்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆடி மாதத்தில் வெளியாக உள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு புதிய ஒளியை தரும் என்பதில் ஐயமில்லை.